ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து ஃப்ராங்க்லின். நான் ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் வந்து என்டிடி கோர்ஸ் முடித்தேன். ஆக்சுவலாக வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் 2013 பாஸ்ட் அவுட்டு. இப்போ என்டிடினா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம், தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்டிடினா என்ன, படித்து முடிச்சுட்டு இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, அந்த ஐடியாவே இல்லாமல் இருந்தாங்க. நானுமே அப்படி தான் இருந்தேன். நான் லாஸ்ட் இயர் வந்து என்டிடி கும்பகோணத்தில் இன்டெகிரிட்டியில் வந்து இன்டிகிரிட்டி இன்டர்நேஷ்னலில் வந்து என்டிடி கோர்ஸ் படித்தேன். படித்து முடிச்சுட்டு சென்னையில் வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க. சென்னையில் வந்து குளோபல்னு சொல்கிற இன்ஸ்டியூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் வந்து என்டிடின்னா என்னான்னு தெரியாமல் போனவன் என்டிடியில் எனக்கு ஒரு 80% வந்து எப்படி சொல்கிறது, ஒர்க் பண்ணாமே 80% வந்து விஷயத்தை கேதர் பண்ணுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குளோபலுமே சரி, குளோபல் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கோச்சிங். அது வந்து பார்த்திங்கன்னா இராட்டா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுக்குறாங்க. இது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணி அவங்களோட குளோபல் ப்ராஜெக்ட்லேயே வந்து இன்டர்நெட் ரெஃபரன்ஸோட குளோபல் ப்ராஜெக்ட்லேயே நான் வந்துட்டேன். இப்போ வந்து கத்தாரில் இருக்கேன். கத்தாரில் வந்து மேபி ஒரு 10 days குவாரண்டைனில் இருக்கேன். எனக்கு 3-4 days முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போய் ஜாயின் பண்ணணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 17 பசங்க பண்ணோம். என்டிடி வந்து ஒரு 7 பசங்க பண்ணோம். ரோபாக்சிஸ் 17 பேர் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அடுத்த 14 பேருமே வராங்க. இப்போ 3 பேர் போனவங்க பேலன்ஸ் 14 பேர் இருக்காங்க. 14 பேருமே வராங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜாபு ஆப்பர்ச்சுனிட்டின்றது 100% ஓகே. பட் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ரோத் வந்து எக்ஸலண்ட் க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்துக்கு வந்து கேரண்டி. ஏன்னா நான் இப்போ என்னடா அவன் புதுசாக வந்துட்டு என்ன அவன் இப்படி சொல்கிறான்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸு அண்ணங்க அவங்களாம் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க அப்போ சொன்னப்போலாம் நான் வந்து இது ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. இப்போ அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லி. ஏன்னா குவாரண்டைன் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா போன லாக்டவுனில் வந்து படித்தது, அடுத்து அந்த லாக்டவுன் கேப்பில் வந்து 2வது கோர்ஸ் படித்தது. 2வது கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு எந்த குவாரண்டைன்லேயே வந்து எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. அப்போ அது பெரிய விஷயம். அது இந்த ஃபீல்டில் மட்டும்தான். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா என்டிடி, ரோபாக்சிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு ரிலேட்டட் ஜாப்ஸ். இது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ன்றது வந்து எக்காரணத்தை கொண்டு அழியாத ஒன்று. ஏன்னா பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாத நாளே கிடையாது. ஒயிட் பெட்ரோல் விட்டுருங்க, பெட்ரோல் டீசல் வந்து டெய்லி யூசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கோப் உண்டு. ஸ்கோப் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் படிச்சிருக்கேன், வெளியில் நான் எல்லாருமே சொன்னாங்க என்ன ஃபாரினுக்கு வந்து இப்போதைக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஃபாரின்லாம் நீ போக முடியாது அப்படின்னாங்க. நான் இப்போ வந்து கல்ஃபில் இருக்கேன். நான் வந்து நெல்லி வந்து பார்த்தா 5 days ஆச்சு கத்தாரில் இருக்கேன். வேணால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைட் கேமில் வந்து இது பண்ணுறேன். நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு பேக் சைடு ஹோம்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதான் பேக் கேமு, இதான் கல்ஃபு. தெரியுதுங்களா? எல்லாமே ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வேலைக்கு வந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டா உழைச்சா வந்து இந்த ஃபீல்டில் முன்னேறலாம். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் இது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த குவாரண்டைன் டைம்லேயும் வந்து கோர்சஸ் நடக்குதா இல்லையா என்னன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து கொஞ்சம் லிபரலாக விட்டால் கோர்ஸ் நடத்துவாங்க. இது குவாரண்டைன் போட்டாங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணத்தில் இருக்க பசங்க, லோக்கல் பசங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்து நீங்கள் அங்கே ஓனர் வந்து மிஸ்டர் அருண் இருக்காங்க. அந்த சார்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஜாபு ப்ரிஃபரன்ஸும் வந்து 100% தராங்க. நான் வந்து இப்போ சொல்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இல்லை. நான் வந்து அனுபவிச்சுட்டேன். என் கூட படித்த பசங்களும் வந்து நியர்லி 15th or 20th வந்து கத்தார் வராங்க. ஸோ வந்து இது வந்து 100% யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். நீங்கள் என்டிடி படிங்க. என்டிடி படித்த கையோட என்டிடி முடிச்சுட்டு வந்து என்னடா இது என்டிடி முடித்த வேகத்துக்கு ஜாபுலாம் அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாங்க. என்டிடி முடித்த கையோட ரோபாக்சிஸ்ன்றது பண்ணுங்கள். ரோபாக்சிஸ்ன்றது பண்ணிங்கன்னா இப்போ ரோப்லேயும் வேலை இருக்கும், என்டிடிலையும் வேலை இருக்கும். என்டிடியில் வந்து வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் ரோப்புக்கு வேலை பார்க்கலாம். ரோப்பில் வேலை பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்டிடி ப்ளஸ் ரோபாக்சிஸ் ஜாபும் இருக்குது.
அதெல்லாம் கிடச்சிச்சின்னா லைஃப் செட்டில்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு எப்படி ஜாப் கிடச்சிருச்சு இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம போடுவோம், வீடியோஸ் போடுவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்து இப்போ அதுவும் கத்தாரில் இருந்து தான் போடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வரீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கும்பகோணத்தில் படிங்க. சென்னையில் குளோபலில் வந்து இது பண்ணுங்கள், ரோப் ஆக்சஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 6 மந்த் போட்டோம். 6 மந்த் போனதுக்கப்புறம் இது வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டோட இதில் தான் ஃபீட்பேக் வந்து கேட்டு இன்ஸ்டியூட்டில் தான் நான் இன்ஸ்டியூட்டோட யூடியூப்பில் இதில் தான் போட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு 6 மந்த் கழிச்சு நான் என்ன பொசிஷனில் இருக்கேன், எவ்வளோ சேலரி பே வாங்கிட்டுருக்கேன் அப்படின்ற முதற்கொண்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 1 இயர் கழிச்சு எவ்ரி 6 மந்த்ஸுக்கு நான் என்னென்ன பொசிஷனுக்கு போயிருக்கேன் முதற்கொண்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.